ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிஸ்கெட்டில் நம்ம இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய குலோப்ஜாம் தான் பார்க்க போகிறோம். நிறைய குலோப்ஜாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் பிஸ்கெட்டை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் எப்படி இன்றைக்கி பிஸ்கெட்டில் குலோப்ஜாம் பண்ணுறேன்னு தெரியும். வெறும் ரூ. 20 பாக்கெட்டில் நம்ம இன்றைக்கி குலோப்ஜாம் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும், அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட்டை தான் இன்றைக்கி நான் குலோப்ஜாமுன் பண்ண போகிறேன். ரூ. 20 மேரிகோல்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேக்கெட்டில் தான் நம்ம இன்றைக்கி குலோப்ஜாம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அதில் இருக்கிற பிஸ்கெட்டை ஃபுல்லாக நம்ம எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நார்மலாக நம்ம ஷாப்பில் பண்ணுற குலோப்ஜாமை விட இந்த பிஸ்கெட்டில் பண்ணுற குலோப்ஜாமுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். பிஸ்கெட்டை ஃபுல்லாக நம்ம உடச்சி போடணும். ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறது அதிகமான குவான்டிட்டி பிஸ்கெட் மட்டும் தான் நம்ம அதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுக்க பிஸ்கெட்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக 2 பீசஸ் இல்லை 3 பீசஸ் அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இதை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பிச்சு போட்டதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம போட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்க பிஸ்கெட் எல்லாமே ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஒரே தான் நான் மொத்தமாக போட்டு அரைக்க போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2ஆக கூட டிவைட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து மொத்தமாக ஒரே ஜார்லேயே போட்டு நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நான் எடுக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். ஸோ இந்த பவுடரை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். எதுக்கு நம்ம ஜலிக்கிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நம்ம பண்ணும்போது ஒரு சில பேருக்கு வந்து கிரைண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது அந்த பிஸ்கெட்டு நமக்கு சேர்ந்து ஆட் ஆகும். அப்போ நம்ம வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக வராது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற ஜல்லடையை நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் மாவு இருக்குது, நான் அதையும் சேர்த்துக்க போகிறேன். என்னோடய மிக்சியில் வந்து நல்லா ஃபைனாக எனக்கு அரைச்சிருக்கிறதுனால அந்தளவுக்கு எனக்கு வேஸ்டேஜ் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக தான் இருக்குது. இதை நான் அப்படியே கீழே த்ரோ பண்ணிவிடுவேன். சில பேருக்கு வந்து மிக்சியில் வந்து போட்டு சரியாக கிரைண்ட் ஆகலைன்னா அந்த வேஸ்ட் ஆகிற பீஸையும் திரும்பி போட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பிஸ்கெட் பவுடரையும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் வேறு ஒரு பவுலில். இப்போ நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து குலோப்ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரன்றதுக்காக நான் பேக்கிங் சோடா லைட்டாக சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்காக லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏலக்காவும் நான் வந்து சர்க்கரையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சுருக்க நான் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். 1 கப்பு பாலையுமே நான் சேர்க்க போகிறது இல்லை. நான் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் மிக்சிங் நான் யூஸ் பண்ணிக்குவேன். கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் பொடி நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்கெட் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது கூட ஏலக்காய் டேரெக்டாக சேர்த்து கூட கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக பால் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ஊற்றிடாதீங்க, அப்புறம் நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 கப்பு பாலே நமக்கு தேவைப்படாது, நமக்கு அதுவே அதிகம்தான். ஸோ நம்ம தேவைப்படுறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு லிக்விடாக கொஞ்சம் லைட்டாக நமக்கு அந்த சாஃப்ட்னஸோடு நமக்கு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ண நமக்கு கையில் வந்து அது ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஒட்ட ஆரம்பிக்கிறது ஒன்றும் இல்லை, நார்மல் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கண்டிப்பாக நமக்கு இந்த மாவு கொஞ்சம் ஊறணும். அப்போ தான் நமக்கு சாஃப்ட்னஸோடு வரும். மாவு ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து பாகு ரெடி பண்ணிடலாம், சர்க்கரை பாகு. ஏன்னா நம்ம வந்து குலோப்ஜாமுன் பண்ணி நம்ம போட போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 2 பவுல் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 பவுல் அளவுக்கு நான் வந்து பிஸ்கெட்டு தூள் எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு நான் ரேஷியோ படி நான் இன்றைக்கி வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை நம்ம சேர்த்துருக்கோம், தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பாவு காய்ச்சி எடுக்க போகிறோம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக வரணும்ல, நமக்கு லிக்விடாக இருக்கணும். நம்ம கரெக்டாக அந்த பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து குலோப்ஜாமுன் பொரிச்ச உடனே அது சூடாக இருக்கும் போதே நமக்கு இந்த ஜீரா தண்ணியில் போடணும். ஸோ அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நமக்கு பொரித்து அந்த ஜீரா தண்ணியில் சேருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
ஸோ ஆல்மோஸ்ட் ஜீரா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பாகு மாதிரி எடுக்கணும் இல்லை, லைட்டாக நமக்கு அந்த ஒரு தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக திக்காக நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். குலோப் ஜாமுன் நம்ம பொரிச்சு போடுறதுக்கு நமக்கு வந்து ஜீராவோட பாகு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. முன்னாடிக்கு இப்போவும் பாருங்கள், நான் கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே எனக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த மாவு. கையிலையுமே நமக்கு மாவு ஒட்டாது. ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மாவு ஒட்டும். செகண்ட் ஆஃப் நம்ம வந்து கொஞ்சம் ஊற வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு மாவு கையிலே ஒட்டாது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கையில் வந்து லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து குலோப் ஜாமுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் உருட்ட ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இருக்கும். லைட்டாக கையில் கீ தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டோடு வரும் நமக்கு. நமக்கு அந்த பால்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீறல் கிராக் எதுவுமே இல்லாமல் நம்ம உருட்டணும். ஸோ மாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஊற வச்சு பிசைஞ்சு பாருங்களேன், நல்ல நமக்கு ஒரு கிராக் எதுவுமே வராது அந்த மாவில். நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மேக்ஸிமம் குலோப் ஜாமுன் உருண்டை ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதில் எந்த கோடுமே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நமக்கு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஷேப்பு மாறிடும். இல்லைன்னா நமக்கு குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் லைட்டாக நமக்கு உடைய ஆரம்பிச்சிடும். மீதி இருக்கிற மாவில் இதே மாதிரி நான் வந்து குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி லைட்டாக வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைங்களாம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து குலோப் ஜாமுன் செய்கிறது உருண்டையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இந்த உருண்டைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த உருண்டை மேலே எந்த கோடு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன்லாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம், ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குலோப் ஜாமுன் அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு அதோட ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும், ஆயிலோட ஃப்ளேவர். ஸோ அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு குலோப் ஜாமுன் உருண்டைகளாக நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் காஞ்சிச்சான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் கையை வச்சுட்டு. ஸோ ஆயில் ஹீட் ஆக வரைக்கும் நம்ம ஹை ஸ்பீடில் வைக்கணும். நமக்கு அடுப்பை பார்த்திங்கன்னா நம்ம குலோப் ஜாமுன் உருண்டை போடும்போது அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை ஒன்று ஒன்றா சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா நமக்கு சுற்றி நமக்கு வந்து வெந்துடும். ஆனால் நடுவில் இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் நமக்கு குக்கே ஆகாத மாதிரி இருக்கும், மாவாக இருக்கும். ஸோ அதனால் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க. நமக்கு வெடிப்பு வராமல் நமக்கு ஈஸியாகவும் நமக்கு வரும் அந்த பாலுமே. ஸோ போட்ட உடனே கரண்டியை போடாதீங்க, 2 நிமிஷம் கழித்து சேருங்க. நமக்கு அப்போ தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈக்குவலாக நமக்கு குக் ஆகும். மேக்ஸிமம் குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு போகிறீங்க. அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக நமக்கு அந்த எல்லா உருண்டைகளும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதே மாதிரி நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பொரிச்சு எடுங்க. அப்போ தான் அதை பார்க்கும்போது நமக்கு அழகாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா குக்காக ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் குலோப் ஜாமுன் ஃபுல்லாக நமக்கு குக் ஆகிடுச்சு. நான் வேறு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிக்கிறேன். நல்ல பால் சூப்பராக நமக்கு குக் ஆகிருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மீதி இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்படி பொரிச்சு எடுத்தோமோ அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் பொரிக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொரிங்க, அப்போ தான் கரெக்டாக நமக்கு வரும். இதையுமே அதே மாதிரி பொரித்து நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜீரா தண்ணி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக சூடாக இருக்கும்போது தான் சேர்க்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு டக்குன்னு நமக்கு ஊறி வரும் நமக்கு அந்த குலோப் ஜாமுன் எல்லாம். ஸோ நம்ம பொரிச்சு வச்சுருக்க குலோப் ஜாமுனை ஃபுல்லாக நம்ம ஜீரா தண்ணியில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை சாப்பிடும்போதே உங்களுக்கு வந்து பிஸ்கெட்டோட ஃப்ளேவர் சுத்தமாக தெரியவே தெரியாது. நார்மலாக நம்ம அஸ்யூஷுவல் கடையில் எப்படி வாங்கி குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி குலோப் ஜாமுனை ஃபுல்லாக அந்த ஜீரா பாகில் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த உருண்டைகள்லாம் நமக்கு ஃபுல்லாக ஊறும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ளேவருக்காக. நல்லாயிருக்கும் இதோட ஃப்ளேவர் போய், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே நமக்கு அந்த எல்லா குலோப் ஜாமுன்லேயும் கொஞ்சம் போய் ஆட் ஆகும். ஆல்மோஸ்ட் குலோப் ஜாமுன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த குலோப் ஜாமுன்லாம் அந்த ஜீரா தண்ணியில் 1 ஹவர் கண்டிப்பாக மினிமம் ஊறணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு ஊறி போய் நல்லா சாஃப்ட்னஸோடு இருக்கும். ஸோ 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. நான் இப்போ வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், குலோப் ஜாமுன் உருண்டைகள்லாம் நல்லா ஊறி போய் செம்ம சாஃப்டாக இருக்குது. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு நல்ல ஜீரா தண்ணி நல்லா ஊறி இருக்கிறதுனால அதுவும் அந்த குலோப் ஜாமுன் நம்ம பண்ணியிருக்கிறது இன்னும் சாஃப்டாக இருக்குது.
நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக தான் நான் குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஜீராவில் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட்னஸும் இருக்கும், நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைங்களாக போட்டிங்கன்னா நமக்கு ஊறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு வந்து குலோப் ஜாமுன் உடைய ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாகவே. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 வாரம் கூட ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெறும் ரூ. 20 மேரிகோல்டில் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் நம்ம வீட்டிலே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் இன்றைக்கி பிஸ்கெட்டில் எப்படி குலோப் ஜாம் செய்கிறது நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.